அஜித்தை எப்பயுமே பிடிக்கும். அவர் படம் நல்லா இல்லாட்டி கூட நடித்ததும் பிடிச்சிருந்தது. என்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காரு இல்லை எல்லாமே பிடிச்சிருந்து. கடைசியில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கஷ்டப்பட்டும் கொஞ்சம் கடைசியில் சண்டைலாம் போட்டு நல்லபடியாக சேர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆமாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா தானே இருந்துச்சு, பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கான்செப்ட்லாம் இல்லைண்ணா, பார்க்கலாம் அவ்வளோதான், தலைக்காக பார்க்கலாம். படம் ப்ரோ செம்மையாக இருந்தது ப்ரோ. தலையோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. கடவுளே அஜித் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் அனிருத் பிஜிஎம் மிரட்டி விட்டார், தெருக்கி விட்டார். அவ்வளோதான், ஒன் லைன் சொன்னால் தான் தலைக்காக பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன விஷயம்னா பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பு இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல விடாமுயற்சியில் இருக்காரு. அந்த நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்தா 2 பேரும் சேரணும்னு நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அஜித் சாரோட ஃபேனு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்தது எனக்கு அஜித்தை ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே மாசாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் அவரோட மாஸ் தெரியுது. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக மாசாக தான் இருக்கார். ஓகே, ஒரே மாதிரி பார்க்க வேண்டாம், இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அஜித் த்ரிஷா கேமியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு போரே அடிக்கல, ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில்? லவ் ஆக்ஷன் ரெண்டும் கலந்தே இருக்கு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். நல்லா சூப்பராக இருக்கு. அஜித் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக பெரியவங்களாம் இந்த ஃபேமிலி பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம், ஃபேமிலிக்கு ஏற்ற பாட்டு சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. பாட்டுலாம் சொல்லுங்க. செம்மையாக பார்க்க இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டேன், பட் ஏன்னா ஓகே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பக்கா, இந்த ஃபைட் சீன்லாம் பக்கா இருந்துச்சு. அந்த காரில் சண்டை போட நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். தலை ஃபேனாக தான் நிறைய பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. என்ன விஷயமா பிடிச்சது? நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாமே அஜித்காக பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் எதிர்பார்க்க வேணாம், ஸ்டோரி வைஸ் நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டிங்கு ஸ்டன்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லலாம் ஃபைட் சீன் அவ்வளோவா இல்லை, லாஸ்ட்டில் மாஷாக பண்ணாங்க. லவ் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ட்ரஸ்டபுளாக கடைசி வரைக்கும் அதையே பார்த்தது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பர்சனலாக நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் எல்லாரும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். லேக்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக ஃபேமிலிலலாம் எப்படி நடக்குமோ அதை எடுத்துகிட்டு போனாங்க. அந்த நம்ம இதுக்கும் அங்கே லொக்கேஷன்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் படம் லவ் அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக்கப் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். லேகாலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்த்தாலும் செம்ம படம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது படம், நல்லா இருக்கு. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு? அவளை கேளுங்க. அதான் எப்படி சொல்கிற படம் எப்படி சொல்லு. அவங்க சண்டை போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அஜித் சார். அண்டு ஈவன் அர்ஜுன் சார் கூட கேட்கவே வேணாம். எல்லா ஆக்டிங் எல்லாமே படம் ஒரு மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன நடக்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு படம். இல்லை, போர் அடிக்கல, நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப அடி வாங்குறாரு பாவம். ரொம்ப அடிக்கவும் செய்கிறாரு. அதான் பயங்கர ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு நிஜமாவே. ஃபுல் லென்த் அவர் தான் சண்டை போட்டிருக்காரு. நைஸ், பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார். இட்ஸ் நாட் அ ரெகுலர் தமிழ் ஃபிலிம், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தமிழ் ஃபிலிம். ரைட்டா? நான் அஜித் ஃபேன் தான். நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அப்போ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா தலை ரசிகர்கள்னால் மாசாக மொமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ரெகுலர் ஃபிலிம் கிடையாது. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் தமிழ் ஃபிலிம். நல்ல அட்டெம்ப்ட். கிளைமேக்ஸ் அதான், அது டுவர்ட்ஸ் எண்டு ரெகுலர் தமிழ் ஃபிலிமாக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரெகுலர் தமிழ் ஃபிலிமாக மாறிடுச்சு. பட் நல்லா இருக்குது. நிறைய பேர் ஸ்லோவாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் நிறைய அடி வாங்கிட்டு இருக்காரு அஜித் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? இல்லை, ஆஸ் அ மூவி இந்த படம் இப்படி தான் எடுக்க முடியும். ஏன்னா பிரேக் டவுன் எல்லாருமே கதையை பார்த்துருப்பாங்க. நானுமே பண்ண பெரிய தப்பு அதுதான். பிரேக் டவுன் படத்தை பார்த்துட்டு இங்கே பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கம்பேரிசன்லாம் பண்ணாமல் ஓப்பன் மைண்டாக அந்த படம் பார்க்காம உட்காந்திங்கன்னா நிச்சயமாக உங்களை திருப்திப்படுத்தும். மியூசிக் அனிருத் பிரிச்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லாம் தாறுமாறு. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அஜித் சார் எப்படி பண்ணியிருந்தாரு?
நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. இல்லை சஸ்பென்ஸ் லீக் ஆகாமல் இருந்தால் ஒரு தடவை பார்க்கலாம். சஸ்பென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் பார்க்கலாம். ஸோ ரீவாட்ச் வேல்யூ அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் நல்ல படம். செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? டிஃப்ரெண்ட் டவுன்ஸோட இருக்கா இல்லை? ஆமாம், அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குது. நல்லா தான் இருக்கு படம். இந்த ஃபைட் ரொம்ப அடி வாங்குறாரு அப்படின்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லை ஜி, நார்மல் மிடில் ஏஜ்டு மேன் ஃபைட் பண்ணால் நிறைய செட்பேக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. லேக் எதுவும் இருக்கா? லேக்னு தான் சொல்ல முடியாது ஜி. ஆல்ரெடி நல்ல படம் தான் அது, அதான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. நல்ல குட் அட்டெம்ப்ட், நல்ல படம். நல்லா தானே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி எல்லாம் சொல்கிற மாதிரி நல்லாலாம் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வரையா எல்லாம் நல்லா தான் இருக்குது. பிஜிஎம்மும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டே ரிவ்யூ வச்சு எதையும் பார்க்காதீங்க, படம் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி போகுது படம்? செகண்ட் ஹாஃப் மழை தான் பழைய ஃபயராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தை சொல்லவே வேணாம், தரமாக போட்டாப்ல. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் எண்டிங்கும் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபைட் சீனும் இருந்துச்சு ப்ரோ. நிறைய பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, நிறைய அஜித் சார் அடி வாங்குறாரு, செட் ஆகல அப்படி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் லேகாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். பர்ஃபெக்டாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு.